சிவ அன்பர்களுக்கு வணக்கம். சிவதவ நெறியிலே தம்மை செலுத்தும் பல்வேறு நிலையிலே உள்ள வழிபாட்டு நெறியிலே உள்ள அன்பர்களிடையே ஒரு விவாதம். அதாவது இந்த திருப்புங்கூர் திருத்தலத்திலே நம்பியார் ஒருவர் அந்த பாடியருடைய அந்த திருப்பதிகம், அந்த திருப்பதிகம் வந்து 55வது திருப்பதிகம், 7வது திருமுறை தக்கேசி பண்ணல. 4வது பாடல் நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவினுக்கு அறியன் நாளை போவானம் கற்ற சூதனர் சாக்கியன் சிலந்தி கண்ணப்பன் கணம்புள்ளன் என்று இவர்கள் குற்றம் செய்யினும் குணமெனக் கருதும் கொள்கை கண்டு நின் குறைகள் அடைந்தேன் பொற்றிரள் மணி கமலங்கள் மலரும் பொய்கை சூழ் திருப்புங்கூருளானே என்ற அருமையான பாடல். இல்லை, அவர்கள்ட்ட என்னென்னா அடியார்கள்லாம் வந்து குற்றம் செய்தார்கள், குற்றம் செஞ்சால் கூட அதை குணமென கருதக்கூடிய பெருமான் என்று நம்பியார் ஒரு பாடியிருக்காரு. நம்ம வந்து இந்த பாட்டை வந்து பாடக்கூடாது, ஏன்னா அடியார்கள் வந்து குற்றம் செய்தார்கள்னு பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து உருவாச்சான். அப்படி வந்து ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டால் நம்பியார் ஒருவரையே குறை சொல்வது போல் ஆகும் இல்லையா? அதை வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த திருப்பதிகத்தை ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து சிந்தித்து பார்க்காமல் நம்ம இதுக்கு பொருள் எடுத்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் வந்து பெருமானுடைய திருவடியை நான் அடைந்தேன் என்று சொல்லி அந்த யமன் வந்து பிடிக்க வரும்பொழுது காத்த வரலாறு, அப்புறம் முப்புறம் எரித்த போது காத்த வரலாறு, இப்படி பல வரலாறுகளை எல்லாம் ஒவ்வொரு பாடலையும் சுட்டி இந்த காரணத்தால் அவர்களுக்கெல்லாம் அந்த அருள் கிடைச்சிது, அர்ச்சனை செஞ்சாங்க அவர்களுக்கு அருள் கிடைத்தது, அதனாலலாம் வந்து சொல்லி இந்தந்த காரணங்களால் பெருமானே உன்னுடைய நான் திருவடியை பற்றினேன் என்று சொல்லி அப்படி சொல்லி கொண்டு வரக்கூடியவர். இந்த பாடலில் என்ன சொல்கிறாரு, அவர்கள் வந்து ஏதாவது குற்றம் செய்யணும், அதாவது பிழையுள்ளன பொறுத்திடுவர் என்றடியன் பிழைத்தக்கால் பழியதனை பாராமே படலம் என்கண் மறைப்பித்தாய் என்று பாடுறார். தன் மீது ஏற்றி பாடுறார். அப்புறம் அங்கே ஆரூரில் போய் எற்றுக்கடிகள் எம்கண் கொண்டீர் நீரே பழிப்பிட்டீர் எனக்கு ஏதிய செயல் எல்லாம் உன் செயல் தானே என்று சொல்லி அப்புறம் கண் பெறுகிறார் இல்லையா? அதே போல் வந்து குற்றம் செய்யணும், இந்த அடியார்கள்லாம் வந்து பட்டியலிடுகிறார். பட்டியலிட்டு இவர்கள்லாம் வந்து குற்றம் செய்தால் கூட அதையே குணமாக கருதக்கூடிய பெருமான் என்று சொல்லி சொல்லும்பொழுது நமக்கு சிந்திக்க வேண்டியிருக்கு. நம்ம சிந்தனையை தூண்டி இருக்கிறார் நம்பியார். ஞான சம்பந்த பெருமானை வந்து என்ன அப்படி சொல்லியிருக்காருன்னா, அது நான் தனியாக முன்னதாக ஒரு பதிவு செய்துள்ளேன், நண்பர்கள் தேடி பார்த்து அதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போ நாவுக்கரசர் நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவினுக்கு அறையணும் என்று சொல்லி இந்த 2வது தொடரில் வருது. அப்போ நாவுக்கரசர் வந்து என்ன குற்றம் செய்தார் என்று சொல்லும்பொழுது இந்த உரையாசிரியர்கள்லாம் பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து சமண சமய தொடக்கம் ஏற்பட்டது, சமண சமயத்தில் போய் சைவ சமயத்தில் வந்து அந்த குலத்தில் பிறந்து சமண சமயம் தொடக்கம் ஏற்பட்டதால் அதை வந்து குற்றம் செய்ததாக என்று சொல்லி அப்படியே மேம்போக்காக எழுதிட்டு போயிட்டாங்க. ஒரு ஆழ்ந்து அவர்கள் சிந்திக்கலை. நான் வந்து ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இவர் முன்னதாகவே வாகீச முனிவர் என்று ஒரு நிலையில் இருந்திருக்கார். அது முதல்லையே அந்த பாடல் அவரை வந்து பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுதே திருநாவுக்கரசு வளர்ந்தது திருத்தொண்டி நெறிவாழ வருஞான தவமுனிவர் வாகீசராக அங்கே திருக்கையிலே அடிவாரத்திலே அவர் வந்து தவம் செய்து கொண்டு இருந்திருக்கிறார். பின்னால் என்னென்னா அதாவது பண்டு வந்து சில ஏதோ வழுவிருக்கார், அவருடைய தவநெறியில் வழுவினதால் பெருமான் இந்த திருவிளையாடல் வந்து செய்கிறாரு. அதனால் வளர்ந்த பிறகு என்ன செய்கிறாரு, அப்பா அம்மா எல்லாமே இறந்த பிறகு இது சகோதரி மட்டும் இருக்கார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இவருக்கு உலகிய வாழ்க்கை வந்து நிலையில்லாதது என்று புரிந்து கொள்கிறார். நேரடியாக தந்தையும் தாயும் இழந்தவர். 37வது பாடல் அவருடைய வரலாறில் சேக்கிழார் பெருமான் நில்லாத உலகியல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லேன் என்று, இந்த நிலையா வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி எந்த சமயம் வந்து சிறந்த சமயம், அந்த தன் உயிரை வந்து உயர்நிலைக்கு ஏற்றத்தக்க சமயம் என்று சொல்லும்போது அங்கே பெருமானுடைய அருள் இல்லாமையால், அப்போ வந்து நம்பர் அருள் இல்லை, முன்னதாகவே ஒரு தன்னை அடைய வேண்டுமென்று இறைவனை அடைய வேண்டுமென்று சிவபரம்பொருளை அடைய வேண்டுமென்று தவம் செய்தவர் ஏதோ சில வழுவினத்தால் பெருமானுடைய அருள் இல்லாததால் தான் அங்கே வந்து அவர் அந்த சமயத்தை வந்து சார்ந்தாரே ஒழிய தானே விரும்பி வந்து இல்லை. ஏன்னா பெருமான் அருள் இல்லைன்னா அவர் என்ன பண்ண முடியும்? சைவ சமயத்தில் தொடர அருள் இல்லைன்னு அர்த்தம். சமயங்களானவற்றை நல்லாறு தெரிந்தவர்கள்னா நல்ல நெறியினை தெரிந்து உணர நம்பர் அருளாமையால்
சிவபெருமான் முன்னவே வாகீச முனிவராக இருந்து தவம் செய்தவராக இருந்தாலும் பெருமான் மட்டுமே அறிந்தவர் சில காரணங்களுக்காக இவரை வந்து புறப்புற சமயத்திற்கு அங்கே செல்லுமாறு செலுத்துகிறார். இதுதான் நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்போயே வந்து இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, திலகவதியார் திரு அதிக வீரட்டானத்து இறைவனை வந்து தூண்டுதவ விளக்கணையார் 46வது பாடல் நாவரசர் புராணத்தில் சுடர் ஒளியை தொழுது, சுடர் ஒளியாகிய பெருமானை தொழுது என்னை ஆண்டருளும் நீராகில், என்னை வந்து ஆட்கொண்ட இருக்கிறீர்கள் என்றால் பெருமானே, அடியேன் பின் வந்தவனை என்னுடைய தம்பியை ஈண்டு வினை பரசமய குழி என்றும் எடுத்தாள வேண்டும். இந்த அவன் வினையால் ஏதோ ஒரு தீவினையால் இந்த பரசமய குழின்னு புறப்புற சமயத்தில் போய் விழுந்திருக்கிறானா, அவனை வந்து நீங்கள் எடுத்து அருள வேண்டும் என்று வேண்டுகிறார். அப்போ வந்து என்ன செய்கிறார் சாமி வந்து, உன்னுடைய மனக்கவலை ஒழி, நீ கவலைப்படாத, உன் உடன் பிறந்தான் முன்னமே முனியாகி எமையடைய தவம் முயன்றான். சாமியே சொல்கிறாரு, முன்னதாகவே என்னை அடையணும்னு தவம் முயன்றான். அன்னவனை நான் இனி சூளை மடுத்து ஆள்வோம்னு சொல்கிறாரு. ஏன் வந்து அப்படி தவம் முயன்றவர் அங்கே பெருமான் அனுப்பினாருங்கிறதுக்கு அடுத்தது சேக்கிழார் பெருமானே 49வது பாடலில் சொல்கிறாரு, பண்டுபுரி நல்தவத்து பழுதின் அளவு இறை வழுவும் தொண்டரை ஆள தொடங்கும் சூளைன்னு சொல்கிறாரு. அதை பண்டு வந்து ஒரு செஞ்ச தவத்தில் கொஞ்சம் வந்து வழிவிட்டாருன்னு சொல்லி அதனால் அங்கே அனுப்பப்பட்டாருன்னு பல திருப்பதிகங்களில் நாவரசர் பெருமானை என்ன பண்ணுறாரு, தான் வந்து அந்த சமயம் குறுகினேன், தானாக குறுகினேன்னு குற்றத்தை தன் மீது ஏற்றி சொல்பவர். அந்த காஞ்சிபுரத்தில் இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கும். காஞ்சிபுரத்தில் வந்து கச்சி ஏகம்பத்தில் 4வது திருமுறை 99வது பதிகம் அன்பர்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஓதுவித்தாய் முன் அறவுரை காட்டி அமணரோடே காதுவித்தாய், நீ வந்து என்னன்னா அமணர் சமய கொள்கை தான் நல்லது என்று சொல்லி என்னை வந்து அப்படி என்னை வந்து உணர்த்தி, என்னை ஓதினா என்னை உணர்த்தி எனக்கு அறவுரை காட்டி, அதுதான் ஒரு அரசமயம்னு காட்டி என்னை வந்து என்ன பண்ணிவிட்டு நீ சமன் சமயத்தோடு வந்து சேர்த்து விட்ட அப்படின்னு சொல்லி பெருமான் தான் சேர்த்ததாக அவர் பாடுறாரு. சிவசிவா. ஆமாம், என்ன சொல்கிறாங்க அதுக்கு பொருள், அடியனுடைய வாழ்க்கையின் முற்பகுதியில் சமணருடைய அறவுரைகளை பின்பற்றத்தக்கனவாக உள்ளத்தில் தெரிவித்து சமண சமய நூல்களை ஓதுமாறு செய்தாயின்னு சொல்லி அதற்கு பொருள் எழுதியிருக்காங்க. 2வது பாடல்லையே அப்படி தான் வந்து கொண்டார். எத்தை கொண்டு எத்தகையனை ஏழை அமனோடு இசைவித்து என்னை கொத்தைக்கு மூங்கர் வழிகாட்டு வித்தென்னை கோகு செய்தாய். இதற்கு என்ன பொருள் சொல்கிறாங்கன்னா, யாது காரணம் பற்றி அடியேனை எப்பேற்பட்ட ஏதோ வந்து பண்டு இறை வந்து தவத்தில் வழி இருக்காருல்ல, அதை தான் வந்து சொல்லி அதை வந்து இங்கே வந்து பதிவு செய்கிறார். நாவரசரே வந்து என்ன பண்ணுறாரு, பெருமான் தான் தன்னை வந்து ஏதோ காரணத்தால் வந்து புறப்புற சமயத்துக்கு தள்ளி விட்டாருன்னு, யாது காரணம் பற்றி அடியேனை எப்பேற்பட்ட அறிவில்லாத சமணரோடு உறவு கொள்ள செய்து குருடனுக்கு ஊமை வழிகாட்டி வித்தார் போன்ற இழிவினை செய்து விட்டாய் என்று சொல்லி பெருமான்கிட்டே வந்து நான் சமன் சமயம் குறுகினத்திற்கு காரணமே நீங்கள் தான், உங்கள் செயல் இல்லாமல் வேறு எந்த செயல் இருக்குது என்று சொல்லி அப்படி ஒரு கருத்தை அங்கே வந்து சொல்லி பதிவு செய்கிறாரு. நாவரசர் வாக்கிலே சொல்கிறார். தானாக வந்து பல இடங்களில் வந்து அறிவில்லாமல் நான் வந்து அந்த சமயத்துக்கு போய் விழுந்தான், என்னை வந்து மீட்டெடுத்தாயின்னு சொல்லி பல இடங்களில் வந்து அவர் போற்றி பரவிய போதும் இப்படி சொல்லியிருக்காரு. அந்த உரையாசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க, சமண சமயத்துக்கு நாவரசரே வந்து விரும்பி சென்றது போல் ஒரு கருத்தை வந்து உள்ளே வாங்கி கொண்டு சமண சமயம் குறுகினது தான் இவர் குற்றம், அதை தான் நம்பியார் ஒருவர் சொல்கிறார் என்று சொல்கிறார்கள். அது வந்து ஏற்புடையது அல்ல என்பதற்கு தான் இந்த கருத்தை வந்து பெருமானாலேயே இவர் வந்து அந்த சமயத்தை சார செய்தார். வேறு ஒரு நோக்கம் இருக்கலாம். ஏன்னா புறப்புற சமயத்தை முற்றவன் கற்று தெளிந்து வரட்டும், அதை கற்று தெளிந்து வந்தால் தான் சைவ சமயத்தோட உயர்வு நன்கு உணர்வார் அப்படி என்று கூட இந்த பெருமான் நினைத்திருக்கலாம். அது பெருமான் என்ன நினைச்சாருன்னு தெரியாது. நம்ம இப்படி சிந்தித்து பார்க்கும் பொழுது அப்படிலாம் வருது. அப்போ வந்து என்ன குற்றம் இவர் வேறு செஞ்சார்னா, வேறு எங்கேயுமே இவருடைய வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் வந்து நம்ம ஒரு குற்றம் என்று பார்க்கவே முடியாது. ஒரு என்னென்னா, அங்கே திருமறைக்காட்டில் ஒரு வரலாறு, இதை வந்து நம்ம அன்பர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அங்கே கதவை வந்து வேதங்கள் பல காலங்கள் பாதங்கள் போற்றி மலரால் வழிபாடு செய் மாமரைக்காடான்னு திருஞான சம்பந்தர் பாடியிருக்காரு. அங்கே கீழே வாசலில் வந்து கீழே கதவை வந்து வாயில் கதவை வேதங்கள் அங்கே ஒரு காலத்தில் பூட்டிட்டு போயிடுங்க, யாரும் போக முடியாமல் பூட்டிட்டு போயிடுறாங்க. மக்கள்லாம் வேறு வழியாக வந்து வணங்கிட்டு இருக்காங்க. ஞானவரசரும் ஞானசம்பந்த பெருமானும் அங்கே போகும்பொழுது இந்த கதவை வந்து
திறக்க முடியாமல் இருக்குன்னு இந்த சூழலை சொல்கிறாங்க. அப்போ ஞானசம்பந்த பெருமான் நாவரசர்கிட்ட நம்ம வந்து இந்த வழியாக நேரடியாக பெருமான் எதை நோக்கி இருக்கிறார் எத்திசையே அந்த வாயில் வழியாக தான் நாம் வணங்க வேண்டும், நீங்கள் திறக்க பாடுங்கள் என்று நாவரசரிட விண்ணப்பிக்கிறார் நம்ம திருஞான சம்பந்த பெருமான். அப்போ அவர் என்னன்னா நமக்கு வந்து 10வது பதிகம் 5ஆம் திருமுறையில் பண்ணின் நேர்மொழியால் உம்மை பங்கரோ மண்ணினார் வழிபாடு செய் மறைக்காடரோ கண்ணினால் உம்மை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்வினேன்னு கேட்குறாரு. கதவு திறக்கலை, தொடர்ந்து பாடிக்கிட்டே வர்றாரு. 10 பாடல் வரையிலும் பாடுறாரு. சூழல் என்னன்னா ஞானசம்பந்தர் தான் சொல்லியிருக்காரு, அதுக்காக வந்து பாடுறாரு. நாவரசரோட அடியார் பெருமக்கள் இருக்காங்க, ஞானசம்பந்தர் அடியார் பெருமக்கள் இருக்காங்க, வேதாரண்யத்தில் திருமறைக்காட்டில் உள்ள அடியார் பெருமக்கள் சூடியிருக்காங்க. இவர்கள் 2 பேரும் வருகிறார்கள் என்று சொல்லி பல திருத்தலங்களிலும் சூழ உள்ள ஊர்களிலிருந்தெல்லாம் வந்திருப்பார்கள். இந்த சூழலில் 10 பாடல் வந்து பொதுவாக 10 பாடல் தான் பாடுவார். பாடியும் வந்து கதவு திறக்கணுன்னு அப்போ என்ன மனநிலையோ தெரியல, அவர் அறியாமலே என்ன பாடிடுறாரு 11வது பாடலில், அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர், அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர் இரக்கம் ஒன்றிலீர் எம்பிரானீரே, சுரக்கும் புன்னைகள் சூழ் மறைக்காடரோ சரக்க கதவினை திறமினே என்று பாடுறாரு. இது அதாவது நாவரசர் பெருமான் அவருடைய வாக்கில் அவருடைய திருப்பதியத்தில் இறைவனை வந்து ஒரு சினத்தோடு விழித்த அதை உணர்வுபூர்வமாக தன் உணர்வு இல்லாமல் சூழல் காரணமாக என்னமோ வந்து விழித்தது இந்த ஒரு பாடல் தான். இதுதான் குற்றம்னு சொல்லணும். அரக்கனை விரலால் அடர்த்திட்ட, இதுவரையிலும் அரக்கனை அடர்த்ததை பல இடங்களில் நாவரசரே சொல்லியிருக்காரு. ஒரு வரலாறு வந்து சொல்லுவாங்க, அவன் வந்து பெருமானால் அடர்க்கப்பட்டு அவன் இடர்பட்ட பொழுது சிவனடியாராக இருக்கன்னு இறக்கப்பட்டு நீ சாம கீதம் பாடு, இசைக்கு இருங்கோரு 5 எழுத்து ஓதி சாம கீதம் பாடு என்று சொன்னார். அதனால்தான் அந்த ஒரு தவறுக்காக தான் அப்படி அனுபவிக்கிறார். அது சொல்லுவாங்க, அது நம்ம ஒரு வச்சுப்போம். அதை இங்கே வந்து என்னன்னா அரக்கனை அடர்த்திட்ட நீர் அரக்கனை அடர்த்தது அவன் பெரிய தவறு செய்தான், அதற்காக அடர்த்தாரு, நீ அடர்த்தாரு எல்லா இடத்துலையும் சொல்லிவிட்டு உங்களுக்கு இரக்கம் இல்லைன்னு தான் வந்து கதவை திறப்பதற்கு வந்து இவ்வளவு பாடல் பாடியும் நீங்கள் வந்து திறக்காமல் இருக்கீங்களே, எப்படி இரக்கம் இல்லாமல் அரக்கனை நீங்கள் அடர்த்தீர்கள் என்று சொல்லி அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான். சாதாரண தவறு இல்லை, பெருமான் அடர்த்தாருன்னா சாதாரண இல்லை. அதை வந்து சொல்கிறார், அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர் இரக்கம் ஒன்றில் எம்பிரானரே, உங்களுக்கு இரக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மீளவன் வந்து ஒரு ஆணையாட்டம். இதுதான் குற்றம். நாவரசருடைய வரலாற்றில் நம்ம வந்து பார்த்தோம்னா இதை வந்து உரையாசிரியர்லாம் எழுதலை. நாம் வந்து ஒரு பரந்துபட்ட அறிவு இருந்து இந்த சிந்தனை ஆற்றல் இருந்து சிந்தித்தால் தான் இதெல்லாம் நமக்கு வந்து தேடல் இருந்தால் தான் வந்து இறைவன் வந்து உணர்த்துவார். இந்த ஒரு பாடலில் தான் பெருமானை நோக்கி சினத்தோடு விழிக்கிறார். இரக்கம் ஒன்றில் எம்பிரானேர்னு, இரக்கமே வடிவான பெருமானை போய் இரக்கம் ஒன்றிலீர்னா அது எவ்வளோ பெரிய ஒரு குற்றம். அதை தான் வந்து அங்கே சொல்கிறாரு சுந்தரமூர்த்தி சாமிகள் நாம் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இதை வந்து சுரக்கும் புன்னைகள் சூழ்மறைக்காடரோ சரக்கை கதவும் திறப்பிவினே என்று சொல்லி பாடுறாரு. அப்புறம் கதவு திறக்கிறது, அந்த நிகழ்வுகள் நடக்குது. அதனால் வந்து இந்த பாடலில் நாவுக்கரசர் வந்து குற்றம் செய்ததாக நம்பியாரூரரால் வந்து சுட்டப்படுவது இந்த ஒரு காரணம் பற்றியே இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. நான் என்னுடைய கருத்தையே வந்து முடிந்த முடிவாக நான் யார் மேலேயும் திணிக்கலை. நான் வந்து எடுத்து சொல்கிறேன், இந்த வரலாறுலாம் இப்படி சூழல் இருந்தது, அவர் எடுத்ததுக்கு வேறு எனக்கு ஒன்றும் காரணம் தெரியல. அவர்கள் சமணர்களோடு போய் சேர்ந்தது குற்றம் என்று உரையாசிரியர்கள் வந்து எழுதியது வந்து ஏற்புடையது அல்ல என்பதற்கு தான் 2 சான்று திருக்கச்சி ஏகம்பத்தில் பெருமானால் தான் இவர் செலுத்தப்பட்டார் அந்த புற சமயத்திற்கு என்று சொல்லி, பெருமானால் வந்து செலுத்தப்பட்டால் இவருக்கு எப்படி வந்து குற்றம் வரும், அதனால் வராது என்று அந்த என்னுடைய கருத்தை பதிவு செய்து இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும், ஞானத்தை விளைவிக்க வேண்டும் என்று இறைஞ்சி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம. சிவாய.